வணக்கம். வடக்குலேயும் மவுசு குறையுது பிஜேபிக்கு. பிஜேபிக்கு அப்படின்றதை விட நரேந்திர மோடிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வர வச்சு தானே அந்த ஒரு பலூனை பெருசாக காட்டி தானே இந்த பிஜேபி இவ்வளவு நாளாக ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிஜேபிக்கு வடக்கில், அதுவும் பீகாரில் 30 வருஷமாக பிஜேபியின் கோட்டையாக இருந்த அந்த பங்கிப்பூர் 1995க்கு அப்புறம் இந்த பங்கிப்பூரில் பிஜேபி தோற்றதே இல்லை. அப்பேற்பட்ட பங்கிப்பூரில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இப்போ பிஜேபி இந்த இடைத்தேர்தலில் தோற்றுருக்கிறாங்க. யார்கிட்ட? பிரசாந்த் கிஷோருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து பல கட்சிகளுடைய வெற்றிக்கு உதவியாக இருந்த பிகே பிரசாந்த் கிஷோர், அவர் தான் பங்கிப்பூரில், அதாவது பீகாரில் இருக்கிற பங்கிப்பூரில் பிஜேபியை மண்ணக்கவ்வ வச்சிருக்கிறார். எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது பிஜேபி இப்படி ஒரு தோல்வியை அந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அங்கே நிதின் நபீன், பிஜேபியோடைய நிதின் நபீனை ராஜ்யசபாவுக்கு மாற்றினதுனால தான் அந்த இடத்துல இடைத்தேர்தல் வருது. நாமும் எப்படியும் தோக்க மாட்டோம், 30 வருஷமாக நம்ம கோட்டை. அதுவும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு பிரசாந்த் கிஷோர்லாம் நம்மளை தோக்கடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு அகங்காரத்திலேயே, அகம்பாவத்திலேயே இந்த பிஜேபி இந்த ஒரு எலெக்ஷனை நேரிட்டாங்க. ஆனால் அந்த அகங்காரத்துக்கு தான் சரியான அடி விழுந்திருக்கான். பிரசாந்த் கிஷோரை போல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 30 வருஷமாக பிஜேபி தோக்காத ஒரு இடத்துல அவர் இது வரைக்கும் எலெக்ஷனில் போட்டியிட்டதே இல்லை. அவருடைய ஜன்ஸ்வராஜ் கட்சி போட்டியிட்டு போன பீகார் எலெக்ஷனில் தோத்துருக்கு. ஆனால் இவர் போட்டியிடலை. இவர் போட்டியிடுற, பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுற முதல் எலெக்ஷன், அதுவும் 30 வருடமாக பிஜேபியின் கோட்டையாக இருக்கிற பங்கிப்பூரில் அவர் போட்டியிடுறாரு அப்படின்னும் போது அந்த இடத்த பற்றி ஏற்கனவே ஒரு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா முதல் முறை போட்டியிடுறாரு, அதுவும் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தோத்தா அது மக்கள் என்னையா இந்த ஆள்லாம் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்த நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல நிற்கிறாரு. அவருடைய கணக்குப்படியே அந்த இடத்துல பிஜேபியை மண்ணக்கவவும் செய்கிறார் பிரசாந்த் கிஷோர். இந்த பங்கிப்பூர் மட்டும் கிடையாது, 3 இடத்துல இடைத்தேர்தல் நடந்திருக்கு. ஒன்று பங்கிப்பூர் பீகாரில், மத்திய பிரதேஷ் டாட்டியாலையும் இடைத்தேர்தல் நடந்திருக்கு, குஜராத் மஞ்சள் அங்கேயும் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இந்த 3 இடங்களில் 2 இடத்துல பிஜேபி மண்ணக்கவி இருக்கு. டாட்டியால மத்திய பிரதேஷ்லையும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த 2 இடங்களில் பிஜேபி தோத்தாங்க பாருங்க. அது கூட பிஜேபிக்கும் நரேந்திர மோடிக்கும் அவ்வளவா வலிக்கலையாம். ஆனால் குஜராத்தில் ஜெயிச்சாங்க பாருங்க, அது பயங்கர வலியை கொடுத்துருக்கு. அது ஏன் ஜெயிச்சதுக்கப்புறம் அவ்வளோ வலியை கொடுத்துருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மஞ்சள் அப்படின்ற இடத்துல, குஜராத்தில் இருக்கிற இந்த மஞ்சளில் பிஜேபி இவ்வளோ குறைவான ஓட்டில் ஜெயிச்சதே கிடையாது. போன முறை 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்ச அதே இடத்துல இந்த முறை பிஜேபி வெறும் 30,000 ஓட்டுக்கு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் 6 ரவுண்டு வரைக்கும் காங்கிரஸும் பிஜேபியும் மாறி மாறி முன்னிடத்துக்கு வந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அது பிஜேபியை பெரிய அளவில் கதிகலங்க செஞ்சிருக்கு. ஏன்னா 3 இடத்துலையும் இடைத்தேர்தலில் தோத்தா அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட என்ன சொல்லி இன்னும் மோடிக்கு மவுசு குறையலை அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துறது அப்படின்னு பிஜேபிக்கு பெரிய கலக்கமாக இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் பிஜேபி அந்த இடத்துல ஜெயிச்சிடுச்சு. இருந்தாலும் நரேந்திர மோடியின் சொந்த ஸ்டேட்டான, அமித்ஷாவின் சொந்த ஸ்டேட்டான, அம்பானி அதானி இவங்களுக்கெல்லாம் சொந்த ஸ்டேட்டான, அவங்களுடைய மாநிலமான அந்த இடத்துல மஞ்சளில் பல வருஷமாக மிகப்பெரிய லீடில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல வெறும் 30,000 ஓட்டில் மட்டுமே ஜெயிச்சது பிஜேபிக்கு பெரிய வலியை கொடுத்துருக்கு. ஏன்னா பிஜேபியின் நம்மளுடைய சரிவு ஆரம்பிச்சிடுச்சா இல்லையான்னு அவங்க கணக்கு பண்ணுறது எங்கன்னா இந்த குஜராத்தில் தான். அங்கேயே அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறது குறைஞ்சிடுச்சுன்னா மற்ற ஸ்டேட்டை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். அப்படின்னும் போது குஜராத்தில் நமக்கு பெரும் அளவில் போன எலெக்ஷனை விட 70,000 ஓட்டு கம்மியாக கிடச்சிருக்கு அப்படின்றது பிஜேபியை பயங்கரமாக கதிகலங்க செஞ்சுருக்குது. அதுவும் மோடிக்கெல்லாம் இவ்வளோ நாளாக மோடின்னு கற்றுக்கிட்டு இருந்தவங்களாம் இனிமேல் நம்மளை மூடி வச்சுருவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு பயம், ஒரு கலக்கம் நரேந்திர மோடிக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டின் மகிமை. இன்னொரு விதத்திலையும் இந்த ஒரு இடைத்தேர்தலுடைய ரிசல்ட்டை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நடந்தது பாருங்கள், டெல்லி நீட் பேப்பர் லீக்குக்கு எதிராக. அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் முதல் தேர்தல், அதுவும் நார்த் இந்தியாவில் நடக்கிற, வடநாட்டில் நடக்கிற தேர்தல். அங்கே பிஜேபிக்கு இப்போ மக்களிடம் எந்த மாதிரியான ஆதரவு இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பசங்கள்லாம், அதாவது ஒரு 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பிஜேபியை கிட்டத்தட்ட ஓரம் கட்டிட்டாங்க. எப்பா, இந்த கட்சி நமக்கான கட்சி கிடையாது, இவங்க இத்தனை வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு இந்த 30 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்கள்லாம்
பாஜகவுக்கு ஓட்டு போடுறதை நிறுத்தியிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் இந்த இடைத்தேர்தலில் பிஜேபிக்கு இந்த மாதிரி ஒரு அடி ஒன்று விழுந்திருக்கு. பங்கிப்பூரில் சரியான தோல்வி, மத்திய பிரதேசில் தோல்வி, குஜராத்திலேயே முக்கிய முனை தான் இந்த முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நாம் இவ்வளோ நாளாக கட்டி வச்சுருந்த அந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இடிய ஆரம்பிச்சிருக்கு. அது தரைமட்டமாக போகும் காலமும் தூரம் இல்லை. மிக விரைவில் அதுவும் நாம் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா இந்தியாவின் இளைஞர்கள் மொத்தமாக பிஜேபிக்கு எதிராக திரும்பியாச்சு. மெயினாக மோடிக்கு எதிராக திரும்பியாச்சு. இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம், அதுவும் மோடி ரீல்ஸ் போட்டதுக்கப்புறம் மோடியை சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நரேந்திர மோடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எங்கள் அம்மாவை கெட்ட வார்த்தையில் திட்டிங்க அப்படின்னு அம்மா சென்டிமெண்ட்டை எடுத்து பார்க்குறாரு. இன்னொன்னமோ எடுத்து பார்க்குறாரு. எப்படியாவது அந்த இழந்த அந்த பேரை திருப்பியும் மீட்டு எடுக்கிறதுக்காக நரேந்திர மோடி பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய அம்மாவையெல்லாம் நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுனீங்க, இருந்தாலும் உங்கள் மேலே எல்லாம் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நரேந்திர மோடி சொன்னார். இந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து சில பேரிடம் ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இப்போது இந்த சோஷியல் மீடியா யுகம் அப்படின்றதுனால எப்படி இதே மோடிஜி ராகுல் காந்தியின் அம்மாவான சோனியா காந்தியை எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மான்றது எல்லாருக்கும் இருப்பாங்க இல்லையா? மோடிஜிக்கு மட்டும்தான் அம்மா, உலகத்தில் எல்லாருக்குமே அம்மா இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அம்மா அப்படின்றது முக்கியம் தான் இல்லையா? ஸோ மோடிஜிக்கு மட்டும் அம்மா கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. ராகுல் காந்திக்கும் அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை நம்ம மோடிஜி எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் மக்கள் பார்த்ததுனால, அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த அம்மா சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி ஒர்க் அவுட் ஆகாததுனால தான் இப்போது இந்த இடைத்தேர்தலில் அந்த அளவுக்கு ஒரு அடியை பிஜேபியும் ஜியும் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு முறை உன்னுடைய அந்த பேரை நீ இழந்துட்டேன்னா அதை திருப்பியும் மீட்டெடுக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படின்றது நரேந்திர மோடிக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு தான் தெரியல. இனிமே இந்த பிஜேபியும் இந்த நரேந்திர மோடியுடைய அந்த மவுஸும் மீட்டு எடுக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப 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 கஷ்டம், கிட்டத்தட்ட இம்பாசிபிள். அதை வந்து இனிமேல் நடக்க போகும் ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி பார்க்க தான் போகுது. சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட பிஜேபியை தொடச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. நார்த் இந்தியாவை வச்சு தான் இந்த ஆட்டம் வந்து பிஜேபி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஜெயிக்கிறத வச்சு தான் வந்து நாமளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நாம தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம மேலே தான் தப்பு அப்படின்றத இப்போ நார்த்தில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் ஆரம்ப அறிகுறி தான் பிஜேபியின் இந்த இடைத்தேர்தல் தோல்வி. 12 வருடமாக பில்டப் பண்ணி வச்சிருந்த மோடியின் மவுசு இப்போ இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது வெறும் தூசு அப்படின்றது தான் இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட் காட்டிச்சு. அதன் இன்னொரு எஃபெக்ட் தான் இந்த இடைத்தேர்தல் தோல்வி. ஸோ பிஜேபிக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.